Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனுராதா ரமணனின் ஒரு குழந்தை வேணுங்க சிறுகதை. ஒரு குழந்தை வேணுங்க. இத்தனை நாட்களாக இல்லாமல் இன்று அதிசயமாக இப்படி கேட்டுக்கொண்டு தன்னெதிரில் வந்து நிற்கும் கங்காவை உற்று பார்க்கிறான் சங்கர். அவள் தலை குனிந்து இருக்கிறாள். இமை விளிம்பில் சரம் கட்டினார் போல் கண்ணீர். அதான் தெருக்குழந்தைங்க எல்லாருமே உன் குழந்தைகளை தானே வளருது கங்கா. அவன் அவளை இழுத்து தன்னருகில் அமர்த்தி தலையை வருடுகிறான். அவள் மௌனமாய் கீழ்த்தட்டை பற்களால் அழுந்த கடித்தபடி உட்கார்ந்திருக்கும் விதம், கண்ணீரை சிரமப்பட்டு அடக்குவது நன்கு புரிகிறது அவனுக்கு. கங்காவுக்கு அப்படியொன்றும் வயசாகிவிடவில்லை. 35 தான் ஆகிறது. இன்னமும் கொலை ஈனாத வாழை போல தளதளவென்று தான் இருந்தாள். சங்கர் மனைவியை உண்மையாய் நேசிப்பவன். சிநேகிதர்கள் இவனை பெண்டாட்டியின் தலைப்பை பிடித்து கொண்டு அலைபவன் என்று கூட கேலி செய்வார்கள். இத்தனை அந்யோன்யமாக தம்பதிக்கு ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பிள்ளை இல்லாதது இறைவன் செய்த கொடுமைதான். கங்காவை சங்கரன் மணந்தபோது அவளுக்கு 20 வயது, அவனுக்கு 25. திருமணத்திற்கு வந்திருந்த அத்தை ஒருத்தி சொன்னாள், அம்மாடியே உன் குடும்பத்திலே ஆகட்டும் அவங்க குடும்பத்திலே ஆகட்டும் சீட்டுக்கட்டை அடுக்கி வச்சாப்புல பிள்ளைங்க, நீயாவது 2ஓட நிறுத்திக்க, அதுவுமே 2 வருஷமாவது ஜாலியாக இருந்துட்டு அப்புறமா பார்த்துக்குங்க. இப்படி அவள் சொன்னபோது கூடமே சிரிப்பால் அதிர்ந்தது. கங்கா வெட்கத்தில் முகம் சிவந்து போய்விட்டாள். அன்றிரவு சங்கர் குறும்பாக இவளை பார்த்தபடி கேட்டான், அத்தை சொல்கிறபடி 2 வருஷத்துக்கு குழந்தை வேணான்னு இருக்கலாமா கங்கா? அவள் பதட்டத்துடன் தனது தளிர்கரங்களால் அவனது வாயை பொத்தினாள். குழந்தை தெய்வம் கொடுக்குற பரிசுங்க. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 10 பேர். அம்மாவுக்கு கல்யாணமான அடுத்த வருஷமே எங்கள் அண்ணன் பிறந்துட்டான். அதனால் அவங்க சந்தோஷமாக இல்லையான்னு இன்றைக்கும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க போல் ஆனந்தமாக தான் இருக்காங்க. அவங்கள மாதிரி நிறைய பெற்றுக்க வேணாம், 2 போதும். அதையும் காலகாலத்தில் பெற்றுக்கிட்டா நல்லபடியாக வளர்க்க முடியும். அவளது வார்த்தைகளை கேட்டு அவன் விழுந்து விழுந்து சிரித்தான். அந்த சிரிப்பில் தன் பெண்டாட்டி இத்தனை புத்திசாலியாக இருக்கிறாளே என்கிற பெருமை சுடர் விட்டது. ஆனால் வேண்டுமென்றவுடன் பெற்றுக்கொள்வதும் வேண்டாமென்று ஒதுக்கினால் பிறவாமல் இருப்பதும் நம் கையில் இல்லை என்பதை இந்த 15 வருட இல்வாழ்க்கையில் நன்றாக உணர்ந்து விட்டாள் கங்கா. இருவரிடமும் எந்த குறையும் இல்லை என்றாலும் குழந்தை பிறக்கவில்லையே. கங்காவின் மனசுக்குள் அந்த ஏக்கம் இருந்தாலும் வெளிக்காட்டி கொண்டதில்லை. என்றாவது சங்கர் இது பற்றி பேசினாலும் ஒரே போடாக போட்டு அடக்கி விடுவாள். நமக்குன்னு பிறந்தாதானே குழந்தை. ஊர் குழந்தைங்கள்லாம் நம்ம குழந்தைங்க தான். எல்லா குழந்தைகளுக்கும் மேலே நீங்கள் தான் இருக்கீங்களே எனக்கு செல்ல குழந்தையா. இதற்கு மேல் பேச வாயே இல்லை அவனுக்கு. ஆனால் அவனை பெற்றவர்களின் வாய் கூசாமல் பேசியது. அவனது சகோதரிகளின் வாய் இவர்களுக்கும் மேல் ஒருபடி அதிகமாகவே பேசியது. அப்பொழுதுதான் கங்கா அவனிடம் முறையிட்டு கொண்டாள். உங்கள் தங்க குழந்தைங்க யாரையாவது நம்ம வச்சு வளர்ப்போமே. ஏன் உன் தங்க குழந்தைகளில் ஒன்றே தத்து எடுத்துக்கலாமா கங்கா? எனக்கு எந்த குழந்தையும் மட்டும் இல்லை, ஆனால் என் தங்க குழந்தையை தத்தெடுத்துக்கிட்டால் உங்கள் வீட்டில் இன்னமும் நிறைய பேச வாய்ப்பு கிடச்சிடும். நம்ம நார் கிழிச்சு போட்டுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் தங்கச்சி குழந்தையே பரவாயில்லைங்க, எனக்கு எந்த குழந்தைகிட்டையும் பிரியமாக ஒட்டிக்க முடியும். இதற்கு பிறகுதான் சங்கர் தனது இளைய தங்கை மீனாவின் 4வது பிள்ளையான கண்ணனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். இதில் மீனாவுக்கு பூரண திருப்தி. குழந்தை 1 வயசிலேயே கங்காவிடம் வந்துவிட்டது. அன்று முதல் இன்று வரை கடந்த 6 வருஷங்களாக கண்ணன் கங்காவின் பிள்ளையாகத்தான் வளர்கிறான். இதனால் மற்ற தங்கைகளின் குழந்தைகளை ஒதுக்கிவிடவில்லை சங்கர். ஒவ்வொரு பள்ளி விடுமுறைக்கும் குழந்தைகள் கொட்டமடிக்க மாமன் வீடு தேடி வந்து விடுவார்கள். இவர்களை சாக்கிட்டு கொண்டு தங்கைகளும் அண்ணன் வீட்டில் சீராட வந்து விடுவார்கள். சங்கர் இவர்கள் வந்துவிட்டு போன அடுத்த சில நாட்களிலேயே கங்காவின் சகோதரிகளையும் அவர்களது குழந்தைகளையும் புறப்பட்டு வர சொல்லி அழைப்பு விடுவான். மறுபடியும் வீடு முழுக்க குழந்தைகள், இவர்களுடன் விளையாடுவதற்காக ஓடி வரும் தெருப்பிள்ளைகள். இத்தனை குழந்தைகளுக்கும் கங்கா அழுக்காமல் சலிக்காமல் செய்து தரும் தின்பண்டங்கள், வாங்கி கொடுக்கும் விளையாட்டு சாமான்கள். வித்தியாசம் பாராட்டுவதில்லை அவள். கண்ணன் வந்த பிறகு அவள் இன்னமுமே உற்சாகமாகத்தான் இருந்தால். நேற்று அந்த சம்பவம் நடக்கும் வரை விடுமுறையாததால் சங்கரின் 3 சகோதரிகளுமே வந்திருக்கின்றனர். இவர்களின் குழந்தைகளோடு கண்ணனும் சேர்ந்து வீட்டை 2படுத்தி கொண்டிருந்தனர். கண்ணன் படுசுட்டி, படிப்பில் மகா கெட்டி. கங்கா சொல்லித் தருவதை அப்படியே பிடித்து கொள்வான். குழந்தைக்கு பல நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி தந்திருக்கிறாள் கங்கா. இதுவே மீனாவின் மற்ற குழந்தைகளிடம் இத்தனை புத்திசாலித்தனம் இல்லை. குழந்தைகளை உட்கார வைத்து படிப்பு சொல்லித்தரும் அளவுக்கு மீனாவுக்கு பொறுமையும் இல்லை. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அதுகளாகவே வளர்ந்து வருகின்றன என்று தான் சொல்ல வேண்டும். மீனாவின் 10 வயசு பெண் பிரியா
பரட்டை தலையும் அதுவுமாய் தெருவில் பாண்டி விளையாடி இருப்பாள். பெற்றவள் அண்ணனிடம் பணத்தை வாங்கி கொண்டு பக்கத்தில் இருக்கும் சினிமா தியேட்டரில் போய் உட்கார்ந்திருப்பாள். அவளை யாரும் இது பற்றி கேட்டு விடக்கூடாது. கேட்டால் புகுந்த வீட்டு ஜெயிலில் இது நாள் வரையில் தான் அடைந்து கிடந்த வரலாற்றையும் அண்ணன் வீட்டில் சுதந்திரமாக இருப்பதற்கு கூட தனக்கு உரிமை இல்லையா என்று கேட்டு பெருசாக அழத் தொடங்கி விடுவாள். ஆதலால் கங்கா தான் பிரியாவை இழுத்து வைத்து தலை பின்னி விடுவதோ, அடுத்தவன் சுரேஷின் முழங்கால் சிராய்ப்புக்கு மருந்து தடவிடுவதோ, மூன்றாமவனான ராஜுக்கு குளிப்பாட்டி விடுவதோ எல்லாம். அவள் இதற்காக எல்லாம் மறுத்து கொண்டதில்லை. ஆனால் கண்ணனும் இவர்களுடன் சேர்ந்து கொண்டு கொட்டமடிக்கும் போது, அசிங்கமான வசவுகளை கற்றுக்கொள்ளும் போது, தெருவில் கட்டிப்பிடித்து உருண்டு சண்டை போடும்போது, சாப்பிட வராமல் அழிச்சாட்டியம் செய்யும்போது அவளால் தாங்க முடியாது. தடக்கண்ணா, பால் குடிச்சிட்டு போய் விளையாடு. இப்போ வேணாம், அப்புறம் குடிச்சுக்கிறேன். அப்புறமா குடிக்கிறாமல் தூங்கிடுவேன். வாடை சமத்து இல்லையா? கொஞ்சம் நேரம் சும்மா இரேன். அவளுக்கு தாங்கவில்லை. விடு என எழுந்து அவன் அருகில் வந்தாள். இந்தா, காலையில் எழுந்து உடனே சாமி கும்பிட்டியா? எல்லாம் கும்பிட்டேன். பொய், புழுகு மாஸ்டர் தான் போகட்டும். இன்றைக்கி உன்னை 8ஆம் வாய்ப்பாட்டு மனப்பாடம் செய்ய சொன்னேன், செஞ்சியா? ஒரு தலைவலி. வெயிலில் விளையாடுறதுக்கு மட்டும் தலைவலி இல்லையா? அவள் சிறுவனின் கை இரண்டையும் சேர்த்து பிடித்து கொண்டு மிரட்டுவது போல முகத்தை கொஞ்சம் கடுமையாக வைத்தபடி கேட்டாள். இந்த நேரத்தில் மீனா படுத்தபடி ஏதோ ஒரு மட்ட ரகமான மர்ம நாவலில் முழுக்கியிருக்க அவளது அக்காக்காரிகள் இருவரும் மெல்ல தங்கை நிமிண்டி கங்காவையும் கண்ணனையும் கவனிக்கும்படி சமிக்சை செய்ய, பாரடி குழந்தை என்னமா மிரட்டுறா? அது பாவம் அனாதி மாதிரி முழிக்குது பாரு. மீனா புத்தகத்தை விட்டு விழிகளை அகற்றி கண்ணனையும் கங்காவையும் மாறி மாறி பார்த்தாள். அந்த சமயத்தில் தான் கண்ணன் தான் புதிதாக கற்றுக்கொண்டுள்ள அசிங்கமான வசவை பிரயோகித்தான். சரிதான் போடி. என்னடா சொன்னேன்? பதறி போய்விட்டாள் கங்கா. குழந்தையின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளா இவை? ஏண்டா, எங்கேருந்து கற்றுக்கிட்டு இந்த வார்த்தையை? அவனது சிறு கைகளை தனது இடக்கையால் அழுந்த பிடித்து கொண்டு இன்னொரு கையால் சிறுவனின் காதை பிடித்து திருக, இது நாள் வரையில் அடித்து உதைத்து இம்சிக்காத கங்கா இன்று சற்று அழுத்தமாக காதை பிடித்து திருகுவதை கூட சகித்து கொள்ள முடியாத கண்ணன் ஓவன பெருங்குரல் எடுத்து அழத் தொடங்க, அவ்வளவுதான். மீனாவின் தாய்மை உணர்ச்சி தலைக்கேறி விட்டது. புத்தகத்தை விசிறி எறிந்துவிட்டு கங்காவின் எதிரில் வந்து நின்றாள். குழந்தை எப்படி தான் காட்டு மடித்து தாண்டுமா காதை பிடிச்சி திருவாங்களா? காது கையோட வந்துட போகுது, கையேடு அண்ணி. எனது? ஒரு கணம் அதிர்ந்து போய்விட்டாள் கங்கா. சிறுவனின் காதை பற்றி இருந்த கை தானே தளர்ந்தது. கண்ணன் தன் பக்கம் பேசவும் ஆள் இருக்கிறது என்கிற தெம்பில் இன்னமும் குரலை உயர்த்தி அழுதபடி மீனாவை போய் கட்டிக்கொள்ள மகனை ஒரு கையால் அணைத்தபடி இறைச்சல் போடுகிறாள் மீனா. நான் ஒன்றும் சோத்துக்கு துணி இல்லாமல் என் பிள்ளை இங்கே விட்டு வைக்கல அண்ணா. அத்தனை தூரம் கெஞ்சி கேட்டதால், உன்னை ஊர் ஜனங்க அத்தனை பேரும் மலடின்னு ஏசினதால் பரிதாபப்பட்டு என் பிள்ளையை இங்கே விட்டேன். மலடிக்கு தெரியுமா மைந்தனோட அருமைன்னு பெரியவங்க சொன்னது சரியாக தான் போச்சு. மீனா அவன் என்ன வார்த்தை சொன்னான்னு கேட்டியா இல்லையா? இந்த வார்த்தையை கேட்டுட்டு எந்த தாயால் சும்மா இருக்க முடியுமா? சரிதான், நிறுத்து. பெரிய வார்த்தை, பொல்லாத வார்த்தை. நாளைக்கு பெரியவனானா இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்காம தான் இருக்க போகிறானாக்கும். அப்படியே இருந்தாலும் பச்சை பிள்ளை ஏதோ அர்த்தம் புரியாமல் உளருதுன்னு விடுவாங்களா? இல்லை காதை ஃபேன் ஸ்விட்ச் அதை நினச்சிட்டு திருகுவாங்களா? இதற்கு தங்கையை புரிந்து கட்டி கொண்டு தமக்கைகள் வந்து விட்டனர். உனக்கு ஆனாலும் இத்தனை கோபம் கூடாது அண்ணி. குழந்தைய எப்படி வளர்க்கணுன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. குழந்தையும் தெய்வம் கொண்டாடுற இடத்துல தான் தங்கும். மீனா, தப்பு உண்மையில தான். 10 பிள்ளை இருந்தாலும் ஒரு பிள்ளையை தூக்கி கொடுக்க எந்த தாயும் சம்மதிக்கக்கூடாது. அண்ணங்காரன் பிள்ளைய கான்வெண்ட்டில் சேர்ப்பான், நல்லா வச்சுப்பான்னு நம்பி நீ குழந்தை இங்கே விட்டது தப்பு. தப்பு தாண்டியாம்மா, தப்பு தான். என் கண்ணெதிர இதை பார்த்ததுக்கு அப்புறம் என் தங்கத்தை இங்கே விட்டுட்டு போக மனசு வருமா? மீனா எரிச்சல் தாங்காமல் அண்ணியை வெட்டி விடுவது போல பார்த்து விட்டு மகனை தரதரவென்று இழுத்து கொண்டு அறைக்குள் போய் முடங்கி கொண்டாள். சற்று நேரத்திலே கண்ணன் நடந்ததை மறந்து சகஜமாக கங்காவின் கால்களை சுற்றி வர தொடங்கி விட்டான். குழந்தை தானே நடந்தவை சுலபத்தில் மறந்து விட்டது. அம்மா, எனக்கு நாளைக்கு புட்டு செஞ்சு தர்றியா? அம்மா, இந்த ராஜு நான் அடிக்கிறான் பாரு. ஏம்மா, 24 36 கூட்டினேன் எவ்வளவு? நான் 60ங்கிறேன், ராஜு 50ங்கிறான். கங்கா இவனது கேள்விகளுக்கு இயந்திரமாய் பட்டும் படாமலும் பதில் சொல்லி வந்தாள். மீனா கடுத்த முகம் மாறாமல் வளைய வந்தாள். நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், கண்ணனையும் அழைச்சிட்டு போகிறேன். இப்படி சங்கரிடம் அவள் சொன்னபோது துடித்து போய்விட்டான் அவன். நம்பினது பாதி படிப்பில் பரவாயில்ல, அங்கேயும் கான்வென்ட் இருக்கு, சேர்த்துக்கிறேன். இப்போ அரை பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்டுருக்காங்க. பாதியில் வேற ஸ்கூல் மாற்றினா குழந்தை படிப்பு பாழாயிடுமீனா? ஆமாம், பெரிய கலெக்டர் படிப்பு தட்டுக்கட்டு போகுதா இருக்கும். கஷ்டமாக இருந்தால் 6 மாதம் வீட்டோடு வச்சுருந்தா அடுத்த வருஷம் ஸ்கூலில் சேர்க்குறேன். இனிமேல் இங்கே விடுற உத்தேசம் இல்லை. அவங்க பிள்ளைய அவங்கக்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. கங்கா பொங்கி வரும் துக்கத்தை தொண்டை குழியிலேயே புதைத்தபடி நின்றாள். சங்கர் கவலையுடன் மனைவியை விரித்து பார்த்தான். கண்ணன் இல்லாமல் பாதிக்கப்பட போகிறவள்
அவள்தானே? ஆனால் மீனாவும் குழந்தைகளும் வாசல் நின்ற டாக்ஸியில் ஏறும் வரையில் சமையற்கட்டை விட்டு வெளியே வரவே இல்லை கங்கா. இரவு அவன் அவளை வெகுவாய் சமாதானப்படுத்துகிறான். மீனாவின் பிள்ளை இல்லாவிட்டால் என்ன, ஊர் குழந்தைகள் அத்தனையுமே அவளது குழந்தைகள் தானே என்றும் கூறி அவளது முதுகை வருடுகிறான். எதுவுமே வேண்டாம், அனாதை விடுதிகளில் எத்தனை குழந்தைகள் இருக்கிறது, நமக்கு பிடித்த குழந்தையை எடுத்து வந்து வளர்க்கலாம் என்கிறான். அவள் கண்ணீர் மல்க தலையசைக்கிறாள். எனக்கு சொந்தமாக என் உதிரத்தில் ரனிச்சதாக ஒரு குழந்தை வேணுங்க. மற்ற குழந்தைகள் என்ன தான் அன்பை பொழிஞ்சு வளர்த்தாலும் அதுங்க தப்பு செஞ்சு அதட்டி ஒரு வார்த்தை சொல்ல முடியாதுங்க, கை நீட்டி அடிக்க முடியாதுங்க. எனக்கு அடித்து வளர்க்க மாத்திரமில்லை, அடித்து திருத்தவும் உரிமை இருக்காப்புல ஒரு குழந்தை வேணுங்க. அவள் என்றும் இல்லாத ஆவேசத்துடன் தன் கணவனை இழுத்து இறுக அணைத்து பெருசாக அழுகிறாள். அவன் அவளை சாந்தப்படுத்தும் வழிகளில் இறங்குகிறான். இருவருமே உடம்பின் தேவைகளுக்காக மாத்திரமே அணைத்து கிடந்த நாட்கள் போக ஒரு மனசாய் தீவிரமாய் அடிப்பதற்கு ஒரு குழந்தையை உருவாக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாய் கங்காவின் கையில் அடி வாங்க, அமுது வாங்க ஒரு குழந்தை இன்னும் 10 மாதங்களில் பிறந்துவிடும். நிச்சயமாக.